இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கிறிஸ்பியா இன்ஃபர்மேட்டிவா இருக்க போது, அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் டைகர் இருந்த ஏரியா. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஊட்டி டு முதுமலை நம்ம அப் அண்ட் டவுன் வழியில் இருக்க எல்லா பிளேசஸும் சுற்றி பார்த்துட்டு வெறும் 300 rupeesல ஒரு பேக்கேஜாக சொல்லியிருப்போம். அதனுடைய இரண்டாவது பாகம் வீடியோ தான் இது. கம்ப்ளீட்டாக மசீனகுடி ஓப்பன் ஜீப் சஃபாரியை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். முதுமலையில் ஆக்சுவலாக 2 விதமான சஃபாரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் சஃபாரி, இன்னொன்று ப்ரைவேட் ஜீப் சஃபாரி. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 2 விதமான சஃபாரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று வேன் சஃபாரி, இன்னொன்று ஜீப் சஃபாரி. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஏற்கனவே முதுமலையோட சஃபாரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக மசீனகுடி ஓப்பன் ஜீப் சஃபாரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி. இந்த சஃபாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது ஒன்னு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் வண்டி சுராஜ் மஸ்தா இருக்கும். சேம் இந்த மாதிரி ஒரு சுராஜ் மஸ்தா 30 to 40 minutes சஃபாரியா கூட்டிட்டு போவாங்க அவங்க அனிமலை கவர் பண்றதுக்கு. அங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மசினங்குடின்னு சொல்லி நீங்க எல்லாம் கூகுள்ல செக் பண்ணலாம். மசினங்குடியில வந்து ஓப்பன் ஜீப் சஃபாரி. இந்த ஓப்பன் ஜீப் சஃபாரியில எப்படின்னா ஒரு ஜீப்ல 7 to 8 பேர் உட்கார வைப்பாங்க. அவங்க என்னன்னா ஒரு 1.5 hours சஃபாரியா கூட்டிட்டு போவாங்க. இந்த 1.5 hours அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் ட்ரிப்னு சொல்லி ஆஃப் ரோட்ல ஒரு 4 கிலோமீட்டர் மலைக்கு மேல ஏறணும். அங்க ஒரு சின்ன ஒரு டெம்பிள், அந்த ஆஃப் ரோட்ல கீழே இறங்கி சிங்காரான்னு சொல்லி ஒரு வழியில வருவாங்க. 1.5 மணி நேரம். நீங்க 2ல எங்க போனாலுமே அனிமல்ன்றது வந்துட்டு லக்க பொறுத்து தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஜூ கிடையாது, ஓப்பன் ஃபாரஸ்ட். ஓப்பன் ஃபாரஸ்ட்னா வெறும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, 3 ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட். முன்னாடி தமிழ்நாடு, பின்னாடி முத்தங்கா கேரளா, ரைட் ஹேண்ட் சைட் பண்டிப்பூர் கர்நாடகா. நார்மலா இந்த மானி யானை இதெல்லாம் பார்க்கலாம், டைகர் பேந்தர் லெப்பர்ட் எல்லாம் பார்க்கணும். கண்டிப்பா லக்கு வேணும். நாங்க இங்க கேட்க மாட்டோம் எந்த சஃபாரி போறீங்கன்னு சொல்லி, பின்னாடி மெஜாரிட்டியை வச்சு தான் நாங்க டிசைட் பண்ண முடியும். போற வழியில நீங்க என்னாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் அதுல வர வேஸ்ட் பேப்பர்ஸை கையில வச்சுக்கோங்க. எங்க டஸ்ட்பின் கிடைக்குதோ தயவு செஞ்சு டஸ்ட்பின்ல போடுங்க. உங்களுக்கு டஸ்ட்பின்ல போடுறது கஷ்டமா இருந்தா நீங்க ஒரு சைட்ல வச்சிருங்க, நான் எடுத்து போட்டுருக்கேன். தயவு செஞ்சு வெளியே போடுறாங்க. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரிப்போர்ட்டரா இருக்காரு. HBF கீழே 1.5 வருஷம் ஆச்சு. இது என்ன செஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் மாடெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் மேனேஜரா மாறுது. ஸோ ஓப்பன் ஜீப் சஃபாரி நம்ம ஃபஸ்ட்டு போன ஒரு ஆஃப் ரோட் டெஸ்டினேஷன் விபூதி மலை. இது எங்கே இருக்குன்னா மசனகுடியிலேருந்து டிவியேட் ஆகி பொக்காபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த பொக்காபுரத்துலேருந்து மேலே ஆஃப் ரோட்டில் ஏறுறாங்க. அது ஒரு சின்ன ஒரு மவுண்ட் தான். ஆஃப் ரோட்டில் அது ஏறுற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. பின்னாடி அரைஞ்சு இருக்கு. ஓகேண்ணா. ஆல்டோ வந்து நீங்க தான் நிற்குதுங்க. எந்த வழியா வந்திருப்பாருன்னு தெரியல. அங்க மெயின் ரோடு வழியா வருவாங்களான்னு தெரியல. ஆல்டோ நிக்குது. ஆல்டோ சின்ன காருங்களா? இந்த வழியா வர சான்ஸ் இல்ல. அப்படிதான் வந்திருக்கோம் மெயின் ரோடு வழியா. என்ன இது மேல அங்க இருக்கிறதே எவ்வளவு ஈஸியா இருக்கிறது. கேஜிஎஃப் படம் பார்க்கலாம்.
அந்த ஆஃப் ரோட் டிராவல் பண்ணி நாம போய் ரீச் ஆனது விபூதி மலை. மேல ஒரு அழகான முருகர் கோயில் இருக்கு. அங்க போய் சாமி கும்பிட்டு அந்த ஆஃப் ரோடு ஏறி வந்ததுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வியூவை பார்க்கும் போது சும்மா வேற லெவல். கீழே எந்த அனிமல் யானை எது போனாலுமே சூப்பரா தெரியுங்க. ஒரு பைனாகுலர் மட்டும் இருந்ததுன்னா நீங்க மேல இருந்து அந்த அழகு எல்லாத்தையும் ரசிக்கலாம். அனிமல்ஸ் இருக்கானோ ஸ்பாட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு லொகேஷன். அந்த கோயில் தனியா காட்டுக்குள்ள கிடக்குது. மேல ஒரு குருக்கள் இருக்காரு கோவில்ல. அவர் எப்படி வந்து ரீச் ஆகுறாருன்னு தெரியல. ஆனா அந்த பக்கத்துல படிக்கட் போட்டிருக்கு. கீழே இருந்து மேல ஏறி வர மாதிரி. டெய்லி அந்த வழியா தான் வந்துட்டு போறாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல தேக்கடி சீரீஸ்னு ஒன்று ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. சத்ரம் வியூ பாயிண்ட் எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் தான். 4 மணி நேரம் குடல் பரட்ட ஆஃப் ரோட்ல போயிட்டு வரலாம். செம்மையா இருக்கும். அங்கேயுமே எலிஃபண்ட் சைட்டிங் கிடைக்கும். இப்போ நம்ம ஊட்டி ட்ரிப்புக்கு வருவோம். இதுக்கப்புறம் ரோடு தான். நாம ஆஃப் ரோட்லேருந்து இறங்கி நாம் போன இடம் தான் சிங்காரா. சிங்காரா ரொம்ப ஒரு ஃபேமஸான டெஸ்டினேஷன்ஸ் ஃபார் டைகர் சைட்டிங். சமீப காலமாக நிறைய டைகரை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க சிங்காரால. அதனால தான் நம்ம ஆஃப் ரோட் ஜீப் ஆப்ரேட்டர்ஸுமே சிங்காரா பக்கம் வண்டியை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து வர மாதிரி ஒரு தனியா வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன். வண்டிக்காரமா லிஃப்ட் கேட்டு கை பண்ணி உண்மையிலேயே சொல்லி ஆகணும். சிங்காரா போற வழி ஒரு மாதிரி திகிலா இருக்குங்க. செம்ம காடுங்க. அது ரோடு மட்டும்தான் இருக்கு. அவ்வளோ ஒரு டென்ஸ் திக் ஃபாரஸ்ட். ஒரு மாதிரி செடி கொடி புல் அது போலதான் இருக்கு இந்த காடு. ஒரு மாதிரி ஒரு நிசப்தம். நம்ம வண்டி சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஒரு இடத்துல வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஏதோ இருக்குன்னு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல இருக்கிற ஒரு அமைதியே நமக்கு திகில கலப்புது. சிங்காரா போற ரூட். ஓகே ஓகே. பாக்கணும் தான் ஓட்டுறாரு. வந்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நிக்கிறார், சிரிக்கிறார். அப்படின்னா ஒன்னும் இல்லை. இவ்வளவு தூரம் தனியா நிக்கிறாரு. ஏதோ கரடின்னு டவுட் பண்றாங்க. அச்சேரா மாதிரி தெரியலையே. தூரத்துல கரடி இருக்குன்ற மாதிரி டிரைவர் சொன்னாரு. 2 வண்டி நின்று பார்த்தாங்க. பட் கரடி இருக்குன்னு கண்ணுக்கு தெரியவே இல்லைங்க எதுவுமே. ஏமாற்றத்தோட திரும்பி ப்ரொசீட் பண்ணோம். அப்போது அந்த ஜீப் டிரைவர் எங்கெங்கெல்லாம் டைகர் ஸ்பாட்டிங் இது வரைக்கும் பார்த்தாங்களோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் காட்டிகிட்டே வந்தார். இங்கதான் இருந்ததா? டைகர் இருந்த ஏரியா. ரோடு கீழே ஒரு பள்ளம், ஒரு புல் பதர். அந்த இடத்துலலாம் உக்காடுற அளவுக்கு இடம் இருக்கு. அது மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்கு. அங்கெல்லாம் உக்காந்துருக்கோன்னு காமிச்சாரு, வீடியோஸும் காமிச்சாரு.
பார்க்கும்போது திகிலாக தான் இருந்தது. திறந்து போட்டு இருக்குங்க. குழந்தைங்க இருக்கு ஃபுல்லா இதுல. ஐயோ இதோ குழந்தைங்க இருக்கு. நான் 3-4 பசங்க இருக்கு. இதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னு தெரியலையே. ரொம்ப வீடெல்லாம் இருக்காங்க. இந்த பகல்லே தான் அப்புறம் இது மாதிரி இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. அங்கே வரைக்கும் நாங்கள் போயிட்டு சிங்காராவில் அலௌட் இல்லை, ஏன்னா அது ஒரு பவர் பிளான்ட்டு. அங்கே உள்ளே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அப்படியே யூட்டர்ன் அடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இருந்த ஒரு 4 மணி வெளிச்சம், ஆனால் ஒரு மாதிரி இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு இருட்டு அந்த இடத்துல இருக்குது. கார்லேயே ஓட்டிகிட்டு போனால் கூட ஒரு மாதிரி அள்ளி விட்டுரும். அது மாதிரி லொக்கேஷனாக தான் இருந்தது. இந்த டூர் பேக்கேஜில் நமக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் அனிமல் சைட்டிங்ஸ் கிடைக்குங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம கைடு அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் கிடைச்ச சில சைட்டிங்ஸை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த எந்த அனிமல் சைட்டிங்குமே நமக்கு கிடைக்கல. ஸோ இது நான் எடுத்த வீடியோ கிடையாது. காப்பிரைட்டட் டு ஒரிஜினல் ஓனர்ஸ். சார் சைலண்ட் சைலண்ட் சார். டோர் வேற திறந்துக்குதுயா. ஜஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோஸை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அன்லக்கிலி எங்களுக்கு எதுவுமே மாட்டலை. மயில், குரங்கு, மான் இதை தவிர வேறு அனிமல் சைட்டிங் கிடைக்கல. ஆனால் இதுக்கெல்லாம் சூப்பராக ட்ரிப்புக்கு வந்த பலனை அனுபவித்த மாதிரி நைட்டு ரிட்டர்ன் டு பெங்களூர் ஜேர்னியில் நான் எக்கச்சக்கமாக என் கனவுலையுமே நினச்சி பார்க்காத அனிமல் சைட்டிங்லாம் கிடச்சிது. அந்த வீடியோ ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இங்கே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இதுவுமே ஒன்று ஹெலிபேட் தான். இதுவே ஹெலிபேட் தான். சஃபாரி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வரும்போது அங்கேவே ஒரு யானை இருந்தது பக்கத்தில். பட் இதுவுமே மூங்கில் புதருக்கு பின்னாடி இருக்குது. அங்கே யானை இருக்குன்னு தெரியுது, ஆனால் அந்த யானையை க்ளீனாக பார்க்க முடியலை. பட் அங்கே ஒரு காட்டு யானை இருந்துகிட்டே இருக்குது தண்ணி பக்கத்தில். அதை பார்த்துட்டு நாங்கள் அந்த த்ரில்லான ரொம்ப அழகான ரம்யமான முதுமலை டு மசனகுடி ரூட்டு வழியாக ஊட்டியை நோக்கி நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஊட்டி டு முதுமலை மசனகுடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் ரெண்டுமே முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இங்கே ஃபீச்சர் பண்ண எல்லா பிளேசஸ்க்குமே நாம் ஆல்ரெடி பே பண்ண 300 இல்லாமல் அடிஷ்னல் பேமெண்ட் எது வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூர்ல என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா நீங்க இறங்கி போய் எடுக்க வேண்டிய என்ட்ரி டிக்கெட் டெவில் டவுன் 9th மைல்னு சொல்லி ஒரு ஸ்பாட் வரும். 30 ரூபா என்ட்ரி டிக்கெட் வரும். அது நீங்க தான் எடுத்தாகணும். வாட்டர் ஃபால்ஸ்ல டிக்கெட், அதாவது ஓப்பனா தண்ணி ஓப்பனா இருந்தால் அங்கே டிக்கெட், அங்கே தண்ணி இல்லைன்னா போட்டிங்கான என்ட்ரி டிக்கெட் நாங்கள் எடுத்துருவோம். போட்டிங் போகிறதா இருந்தால் தான் டிக்கெட் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். இதெல்லாம் தவிர்த்து வண்டிக்குள்ள வந்துட்டு பர் பர்சன் 50 rupees கலெக்ட் பண்ணும். அதாவது ஒருத்தர் கிட்ட. இது ஏன் உங்களுக்கு கலெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கைட் ஃபீஸ் வித் என்ட்ரி சொல்லி. இந்த சஃபாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது ஒன்னு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் வண்டி. அதுல வந்து 350 rupees அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 30 to 40 minutes சஃபாரியா கூட்டிட்டு போவாங்க அவங்க அனிமலை கவர் பண்றதுக்கு. மசினங்குடியில வந்து ஓப்பன் ஜீப் சஃபாரி, அவங்களும் சேம் அதே சார்ஜ் தான் வாங்குறாங்க, 350 rupees per person. நமக்கு வந்த கைடுமே தமிழ்லையும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவர். ஸோ மற்ற லாங்குவேஜில் இருக்கவங்களுக்கு கூட ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. கண்டிப்பாக ஒர்த்தான பேக்கேஜ்னு தான் நானும் சொல்லுவேன். இது ஏதோ பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அவுட் ஆஃப் மை பாக்கெட் என் ஜேபிலேருந்து நான் எடுத்து கொடுத்த அமௌண்ட்டில் தான் நான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல பட்ஜெட் ஆல்டர்னேட்டிவ். இது எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்கிற எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஊட்டிக்கு வரவங்க இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கேஜோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஃபஸ்ட் பார்ட்டியும் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ரீசெண்ட் வீடியோஸுங்களுக்கு செமையான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி நம்ம குடும்பத்தில் இணைஞ்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
இந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு பேக் டு பேக் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் காரணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மேலும் மேலும் நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்க என்னை உத்வேகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் அது பிடிச்சா போல் இருக்கும்னு நானும் நம்புகிறேன். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துட்ருக்க இந்த ஆதரவை கண்டிப்பாக கண்டினியூஸாக கொடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.